ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நேற்று நடந்த மீன்முள் எனும் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச்சில் இயக்குனரும் தயாரிப்பாளரும் பேசினதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கங்கைமன் சார் இந்த கரகாட்டக்காரன் 2 எங்கள் விட்பா மூலமாக எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது எனக்கு. அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய நிறைய படம் எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த படம் போட்ட மாதிரி ஒரு எதுவுமே இல்லை. சார் அவர் ஏதாவது பண்ணி நம்ம விட்பாவே சேர்ந்து அந்த ஒரு படத்தை எடுத்தால் சந்தோஷம். அது ஒரு ஆசை இருக்குது எனக்கு. அது என்னோடய பர்சனல் ஆசை. ஏன்னா இடம் பேச டைம் நிறையா இல்லை. எங்களுடைய பிரின்சிபல் சொன்னாங்க, இந்த டீமை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக தனி மீட்டிங் வைக்கணும். ஏன்னா இப்படி எனக்கு வயசு கிட்டத்தட்ட 45 ஆயிடுச்சு. இப்படி ஒரு டீமை நான் பார்த்ததே இல்லை. என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ அது எப்படின்னு சொல்கிறதில்ல, அவ்வளோ ஈஸியாக எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் எல்லாம் என்ன சொல்கிறோமோ அப்படியே கொஞ்சம் கூட மனம் காணாமல் இந்த டீம் ஒர்க் பண்ணாங்க. எல்லாருமே ராத்திரி பகல் டைம் நேரங்காலம் சாப்பாடு அதெல்லாம் யாருமே குறை சொல்ல கிடையாது. அந்தளவுக்கு நம்ம டீம் ஒர்க் ஆச்சு. நான் தனிப்பட்ட குறிப்பிட்டு யாரையும் சொல்ல விரும்பலை. அத்தனை பேருமே ஒர்க் பண்ணவங்க, இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ஏற்கனவே நம்ம மெம்பர்ஸ் புதுசாக வந்திருக்கவங்க, வரப்போகிறவங்க, அத்தனை பேத்துக்கு என்னுடைய நன்றி. அதுக்கு பேர் எனக்கு ஒன்றும் சொல்ல விருப்பம் இல்லை. கண்டிப்பாக இருந்தாலும் இந்த விட்பாவில் எல்லோரும் தொடரணும். எல்லோரும் நம்ம சாருக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணோம்னா ஒரு தலைமை கரெக்டாக இயங்கும்போது கண்டிப்பாக நம்மளை வழி நடத்துவாங்க. சில குழந்தைகள் வரும், சில பேர் சொல்லுவாங்க, பண்ணுவாங்க, அதெல்லாம் நடக்கும். அதையும் மீறி நம்ம போகும்போது நமக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்குங்கிறது என்னோடய நம்பிக்கை. எல்லோரும் ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா எல்லாரும் பேரும் சொல்லி பேசுகிறதுக்கு டைம் இல்லை. மனுஷங்க எல்லோரும் ஆதரவு கொடுங்க. இந்த படத்தை வெற்றி அடைகிறதுக்கு கண்டிப்பாக என்னென்ன நம்மளால் முடியுமோ கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா பொது கலைஞர் நம்மளை நம்பி ஸ்ரீலங்காவில் வந்திருக்காருன்னா தமிழர்கள் வந்தவங்கள வாழ வைப்போம் அப்படிங்கிறத அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம். கிஸ்புல் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் வளர்ந்தார் அப்படின்னு சொல்லணுமே தவிர அவர் ஊரில் வந்ததை விட நம்ம வளர்த்துட்டங்கிற பெருமையை அவங்களுக்கு நம்ம காமிப்போம். எல்லாத்துக்கும் நன்றி. இந்த தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய மோஸ்ட்லி என்னுடைய படங்களில் இந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே நண்பர் பிர்லா பாஸ், கிருபா எல்லாருமே நீங்கள் மெயின் ரோலாக அடுத்த படத்துலேயும் நடிப்பீங்க. என்னுடைய ஒரு கனவு படம் சார், கருவறை காதல். பாரதி ராஜா சார் கிட்டத்தட்ட ஒரு 10-15 தடவை சொல்லிட்டாரு, முதல்ல நீ இதை எடுடா, உனக்கு நேஷனல் அவார்டு இருக்குன்னு சொல்லிக்கிறாரு. அந்த ஸ்கிரிப்ட் அப்படி கருவறை காதல். ஸோ அந்த படம் இந்த கம்பெனி நம்மளோட அந்த கம்பெனி பேர் விட்பா விஐபி ஃபில்ம் ஃபேக்டரியால் ஒரு படத்தை டிரெக்ட் பண்ணிவிட்டு நானும் பெரிய அமௌண்ட் போடுவேன். அதுக்கு நான் போடுவேன். உங்களால் முடிஞ்ச இவங்களும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து கம்பெனி 500 பேர், அதில் ப்ராஃபிட்டை நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்குவோம். அந்த கருவறை காதல் அந்த கம்பெனியில் பண்ணணும்னு ஒரு ஆசை. நாங்கள் பேசுவோம் அதை பற்றி. அதுக்கு பின்னாடி அந்த கம்பெனியில் நான் எந்த படமும் டிரெக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த விஷயம் என்னுடைய பயன்தான் சார். நான் பயன்தான் ஷூட்டிங்கில் இலங்கையிலேருந்து ஒரு 5 பேரை என்னுடைய ட்ரைன் பண்ணப்பட்ட 5 ஏரி மாற கொண்டாதுக்கு டிக்கெட் வீசாவெல்லாம் போட்டாச்சு. போட்டு அவர் கிடைக்கணும். நண்பர் யாபேஷ், விட்பா அமைப்பினுடைய முக்கியஸ்தர் யாபேஷ், நீங்கள் சாரா சொல்லி என்னுடைய வருங்கால மிகப்பெரும்